ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா டாப் டிஃபெண்டர்ஸ் இன் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் எக்ஸ்பெக்டட் அண்ட் அவங்களோட பிரைஸ் வேல்யூ என்னவா இருக்க போகுது. ஒரு சில நல்ல டிஃபெண்டர்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் ஒரு சிலர் ரிலீஸ் ஆகி ஆக்ஷனுக்குள்ள வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன பிரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக 2 டீம் தங்களோட ஹெட் கோச் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தி அபிஷியல் நியூஸ் இல்ல. இதை பத்தி போடணுமா சீக்கிரம் சொல்லுங்க, கண்டிப்பா நான் போட்டுறேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். பட் இந்த வீடியோல நாம பார்க்க போறது பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல வரப்போற ஒரு சில டிஃபெண்டர்ஸ் பத்தினது தான் இது. ஸோ டிஃபெண்டர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆக்ஷனில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில டிஃபெண்டர்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். அண்ட் அவங்களோட வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டிஃபெண்டர்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாரை பற்றியும் பேச போகிறது கிடையாது, டாப் ஒரு சில டிஃபெண்டர்ஸ் மட்டுமே தான். ஸோ இதில் பிகே வரலாற்றிலே அதிக புள்ளிகளை வச்சிருக்கிற ஃபசாலா ட்ராச்சலியை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஃபசாலா ட்ராச்சலியை பெங்கால் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 50-50 சான்ஸ் தான். எஸ், எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபசாலா ட்ராச்சலியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு சீசன் 2 சீசன் அவர் ஆட வைப்பாங்க. அப்படிதான் பெங்கால் வாரியர்ஸும் ஆட வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். பட் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு 50% இருக்கு. அப்படி ரிலீஸ் ஆகி ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா 1 கோடிக்கு கீழே தான் அவரோட வேல்யூ இருக்கும். 1 கோடி அவர் தொடமாட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ தோணுது. பிகாஸ் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு. தலைவன் ஃபசாலா ட்ராச்சலி ரீசெண்டா மும்பை ஒரு சில ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிகேஎல் பத்தின ஒரு சில மீட்டிங்லயும் கலந்துக்கிட்டாரு. ஸோ ஃபசாலா ட்ராச்சலியோட வேல்யூ அப்படிங்கிறது 1 கோடிக்கு கீழே இருக்கும் என்னோட ஒப்பீனியன். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 70 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் இருக்குங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்ததா சுர்ஜித் சிங், கண்டிப்பா சுர்ஜித் சிங் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்படுவார், ஆக்ஷனுக்குள்ள வருவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சுர்ஜித் சிங் ஏன் ஆக்ஷனுக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்மன்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 11ல அவரால் கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா வரல. பழைய சுர்ஜித் சிங்கை நம்மளால பார்க்க முடியல. அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பண்ணிட்டே இருந்தது. அதனால ஆக்ஷனுக்குள்ள வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அவரோட வேல்யூ அப்படிங்கிறது 50 லட்சம் அந்த வேல்யூ அவர் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுவார். ஒரு 40லிருந்து 60 லட்சம் வரைக்கும் அவருக்கான வேல்யூ இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னதான் இருந்தாலும் லெஜெண்ட் இல்லையா? ஸோ அதனால அது இல்லாமல் நிதேஷ்குமார், ஸோ நிதேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்திலாம் பயங்கரமான ஒரு டிஃபெண்டர். பட் இந்த டைம் அவருக்கான வேல்யூ அப்படிங்கிறது பெருசாக டிப்பாக இருக்கு. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் நிதேஷ்குமார் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிதேஷ்குமாரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் அளவுலையும் எந்த ஒரு டோர்னமெண்ட்டும் ஆட மாட்டேங்கிறாரு. சோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா டிப் ஆகும். அவர் பேஸ் பிரைஸுக்கு தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நிதேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வேல்யூ டிப் ஆகும் அண்ட் பேஸ் பிரைஸுக்கு தான் அவர் போவாரு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாம யூமும்பாவோட கேப்டனா இருக்கிற சுனில்குமார், யூமும்பா இவரை ரிலீஸ் பண்ணி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். சோ இவர் ரிலீஸ் ஆக மாட்டாரு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் சுனில்குமாரை பொறுத்த வரைக்கும் ப்ரூவன் ஒரு கேப்டன் அண்ட் ப்ரூவன் டிஃபெண்டரும் கூட. யூமும்பா அவரை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சுனில்குமார் விருப்பப்பட்டால் வெளியே வரலாம், எனக்கு தெரிஞ்சு வரமாட்டார் தான் நான் நம்புறேன். ஸோ சுனில்குமார் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவர் ரீடைன் செய்யப்படுவார். அதனால அவரோட வேல்யூ பெருசா டிப் ஆகாது. ஆக்ஷனுக்குள்ள வந்தாருனாலும் 1 கோடியை தொடுவாரு, அவரோட வேல்யூ டிப் ஆகாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இல்லாம 2 பிளேயர்ஸ் நான் மென்ஷன் பண்ணணும். இவங்க பிகேஎல் சீசன் 11ல பெருசா கிடையாது. ஒன்னு கிரீஸ் மாருதி எர்னாக், இன்னொருத்தர் ரவீந்தர் பகல். ஸோ இந்த 2 பேரும் ஆக்ஷன்லேயே கிடையாது. அதாவது கடைசியா அன்சோல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நிலைமை இருந்திருக்கு. பிகாஸ் வயசாயிடுச்சு, சீனியர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. சேம் சந்தீப் நர்வால் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரும் இதே பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. சோ இந்த 3 பேரும் ஆக்ஷன்ல பேர் கண்டிப்பா கொடுப்பாங்க. பட் சோல்ட் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், சோல்ட் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சில டீம் டிஃபென்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கிரீஸ் மாருதி எர்னாக், சந்தீப் நர்வால் அண்ட் கூடவே ரவீந்தர் பகல் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல சாய்ஸ். சோ மேபி ஒரு சில டீம்ஸ் இவங்களுக்கு ட்ரை பண்ணா நான் சந்தோஷப்படுவேன். ட்ரை பண்ணுவாங்க நம்புறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அடுத்த பிளேயர் முகமது ரெசா சடுலி சிஎன்ஏ. சோ ரொம்ப வேகமா அந்த 350 பாயிண்ட் 300 பாயிண்ட்ல எடுத்த ஒரு பிளேயர். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 2 கோடிக்கு மேல கொடுத்து அவரை எடுத்திருக்காங்க. ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவருமே 2 கோடி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் முகமது ரெசா சடுலி சிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் அவரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இவரை நோட் பண்ணி பர்டிகுலரா தூக்குனாரு மன்பிரீத் சிங். அதாவது ஆக்ஷன்ல வேற எந்த பிளேயருக்கும் பெருசா ட்ரை பண்ணாம இவரை எடுத்துட்டு யங் ரைடர்ஸை வச்சு போனாரு. சோ அதே ஸ்ட்ராட்டஜி திரும்பவும் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முகமது ரெசா சடுலி சிஎன்ஏ மேக்ஸிமம் ரீடைன் செய்யப்படுவார் ஹரியானா ஸ்டீலர்ஸால. அண்ட் தென் பர்வேஷ்
பர்வேஷ் பெயின்ஸ்வால் இவர் யூ மும்பாவோட கவர் பிளேயர். பர்வேஷ் பெயின்ஸ்வாலோட ரிட்டென்ஷன் ஆர் ரிலீஸ்ட் அப்படிங்கிறது சுனில் குமாரோட ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸ்ட பொறுத்து தான் அமையும். சுனில் குமார் யூ மும்பாவால ரீடைன் பண்ணப்பட்டால் நம்ம பர்வேஷ் பெயின்ஸ்வாலும் ரீடைன் செய்யப்படுவார். ஒருவேளை அவர் ரிலீஸ் ஆயிட்டாருன்னா இவரும் ரிலீஸ் ஆவாரு. பட் அவரோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். பர்வேஷ் பெயின்ஸ்வாலோட வேல்யூவும் அப்படியே தான் இருக்கும். அதாவது பேஸ் பிரைஸ் அதுல இருந்து ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ எக்ஸ்ட்ரா போவாரு. மற்றபடி பெருசா எந்த ஒரு ரேட்டுக்குமே பர்வேஷ் பெயின்ஸ்வால் போக மாட்டாரு. பிகாஸ் பழைய அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இங்க கிடையாதுங்கிறதான் உண்மை. இது இல்லாம சந்தீப் குமார் துல்லை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஆக்ஷன்ல அன்சோல்டு, பெருசா டீம்ல எங்கேயுமே நம்ம அவரை பார்க்க முடியல. அண்ட் எந்த ஒரு டொமஸ்டிக் ஈவெண்ட் எந்த ஒரு டோர்னமெண்ட் எதுவுமே சந்தீப் குமார் துல் ஆடல. பட் இந்த வாட்டி ஆக்ஷன்ல சோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். லெஃப்ட் கார்னர்ல நிறைய டீம்ஸ் ஆட தேடிட்டு இருக்காங்க. அதுல இவர் ஒருத்தரா இருப்பாரு. அண்ட் தென் சுமித் சாங்வான் ஃப்ரம் யூபி வதாஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சுமித் சாங்வானை திரும்பவும் கேப்டனா அப்பாயின்ட் பண்ணதா யோசிப்பாங்க. அண்ட் இதுதான் என்னோட ஒப்பீனியன் அபவுட் சுமித் சாங்வான். இது இல்லாம மகேந்திர சிங்கை பொறுத்த வரைக்கும் யூபி வதாஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல யங் கவர் பிளேயரா தேட போறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஆப்வியஸான ஒன்று தான். இது இல்லாம சுரீந்தர் சிங் பெங்களூரு புல்ஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவார். நோ டவுட் சுரீந்தர் சிங்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் தென் சௌரப் நண்டால் ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ், சௌரப் நண்டால் கண்டிப்பா ரிலீஸ் செய்யப்படுவார் பெங்களூரு புல்ஸ்ல இருந்து. ஒரு சீனியர் பிளேயர், ரொம்ப காலமா பெங்களூரு புல்ஸுக்கு சர்வ் பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் த ஓஜி டிஃபெண்டர் ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ். எல்லாமே ஓகே தான். பட் ரீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் வரல. வழக்கம் போல தான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், டொமஸ்டிக் தலைவன் பெருசா ஆடவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சௌரப் நண்டால் ரிலீஸ் பண்ணப்படுவாருங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ரிலீஸ் ஆனார்னா இவரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸோ சௌரப் நடாலை பொறுத்த வரைக்கும் பேஸ் பிரைஸ் இவருக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது கேட்டகரி சியில் ஒரு 20 லட்சம் பேஸ் பிரைஸ், இல்லை 10 லட்சம் கேட்டகரி சிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் இவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி அதுக்கு மேலலாம் போயிட்டு சௌரப் நடாலுக்கு கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில டீம்ஸ் இவரோட வேல்யூ தெரிஞ்சு கேட்டாங்கன்னா அதிகபட்சம் 60-70 லட்சத்தில் வந்து நிற்பாரு. அதாவது இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த இவரோட வேல்யூ இன் பிகேஎல் அப்படின்னு பார்க்கும்போது 50 லட்சம் அது வரைக்கும் இவருக்கு டீம் போவாங்க. அந்த அளவுக்கு தான் இவரோட வேல்யூ இருக்க போகுதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதுக்கு மேல பெருசா அவங்க போய் ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பிளேயர் அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே நான் என்ட்ரி ஆயிருக்கேன். சாகர் ராத்தியோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் சாகர் ராத்திக்கு வேல்யூ 50 லட்சத்திலிருந்து கண்டிப்பா அவர் 1 கோடிக்குள்ள, இந்த நான் இது பர்டிகுலரா என்னால சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50 லட்சத்திலிருந்து 1 கோடிக்குள்ள இவரோட வேல்யூ இருக்கும். இன்ஜுரி ப்ரோன் மட்டும் தான், அதுக்காக மட்டும் மேபி டீம்ஸ் பார்க்கலாம். மற்றபடி வேல்யூ கண்டிப்பா கரெக்டாகவே இருக்கும். அண்ட் தென் சாஹில் குலியா, மோகித் ஜாகர், எம் அபிஷேக், ஸோ இந்த 3 பேரோட வேல்யூ மேக்சிமம் இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை மினிமம் ரொம்ப கம்மியாகவோ வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்களோட வேல்யூ 30 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். இதுல முக்கியமா எம் அபிஷேக்கோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். சாஹில் குலியாவோட வேல்யூ கொஞ்சம் ஹையா இருக்கும். மோகித் ஜாகரோட வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இப்படிதான் பேசிக்கா இந்த 3 பேரோட வேல்யூ இருக்க போது. அதிகமா போக மாட்டாங்க. இந்த 30 லட்சம் 40 லட்சம் இந்த ரேடார்ல கண்டிப்பா சோல்ட் ஆயிடுவாங்க 3 பேருமேங்கிறது என்னோட ஒப்பீனியன். தமிழ் தலைவாசி திரும்பவும் எடுத்தாலும் ஆச்சரியப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் யாராருக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்து வச்சிருக்கு, இல்லை யாரெல்லாம் ஆக்ஷனுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை கைஸ்.